10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, students. Then alkyl isocyanates. இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க, கார்பைல் அமீன்ஸ். அல்கைல் ஐசோசைனைட்ஸு, கார்பைல் அமீன்ஸ். இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்துருப்போம், சைனைட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அல்கைல் ஐசோசைனைட்ஸு, இதுக்கு காமன் நேம் நம்ம எப்படி சொல்லலாம். இப்போ காமன் நேம் பார்த்தோன்னா அல்கைல் ஐசோசைனைட் தான். காமன் நேம் என்னங்க, அல்கைல் ஐசோசைனைட். ஐயூபேக் நேம் பார்த்தோம்னா அல்கைல் கார்பைல் அமீன்ஸ். இப்போ கார்பைல் அமீன்ஸ்னு சேர்த்தோம்னா அது இதுங்க ஐயூபேக் சிஸ்டங்க. ஐசோசைனைட்னு சொன்னோம்னா அது வந்துங்க காமன் சிஸ்டம். அப்போ காமன் நேமில் வந்து என்ன சொல்லுங்கள், அல்கைல் ஐசோசைனைடு. ஐயூபேக் நேமில் அதுங்க அல்கைல் கார்பைல் அமீன்ஸ். இப்போ இதுக்கு பாருங்கள், நாமென்கிளேச்சர் நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பாருங்கள், CH3NC, அதாவது CN அப்படின்னு தான் அது சைனைடுங்க. NC அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்துங்க ஐசோசைனைடு. சரிங்களா, CH3NC. அப்போ காமன் நேம் என்னங்க, NC அப்படின்னா என்னங்க ஐசோசைனைடு. NCனா என்னதுங்க ஐசோசைனைடு. அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குங்க, மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ இதுக்கு காமன் நேம் என்னங்க, மெத்தில் ஐசோசைனைடு. காமன் நேம் என்னதுங்க, மெத்தில் ஐசோசைனைடு. இதே NC அப்படின்னா காமன் நேம் நம்ம என்ன சொன்னாங்க, ஐசோசைனைடுன்னு சொன்னோம். ஆனால் ஐயூபேக் சிஸ்டத்தில் நம்ம வந்து என்ன சொல்லுங்க, கார்பைல் அமீன். சரிங்களா, NC அப்படின்னா என்னன்னு நம்ம சொல்லுங்க, கார்பைல் அமீன். அப்போ மெத்தில் குரூப்போட நமக்கு என்னங்க கார்பைல் அமீன் சேர்ந்துருக்கு. அப்போ மெத்தில் கார்பைல் அமீன். சரிங்களா, மெத்தில் கார்பைல் அமீன். NC அப்படின்னா நமக்கு இதுங்க காமன் நேமில் என்ன சொல்லுங்க, அல்கைல் குரூப் நேம் சொல்லிட்டு காமன் நேமாக இருந்தால் ஐசோசைனைடுன்னு சொன்னோம். ஐயூபேக் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அந்த அல்கைல் நேமை சொல்லிட்டு கார்பைல் அமீன்கிறத ஆட் பண்ணிக்கணும். சரியா, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், CH3CH2NC, எத்தில் குரூப்பு. CH3CH2ங்கிறது எதுங்க, எத்தில் குரூப்பு. NC அப்படின்னா காமன் நேமில் நம்ம என்ன சொன்னோங்க, ஐசோசைனைடு. அப்போ என்னதுங்க காமன் நேமு, எத்தில் ஐசோசைனைடு. காமன் நேம் என்னது, எத்தில் ஐசோசைனைடு. அப்போ ஐயூபேக் சிஸ்டம்னா இந்த ஐசோசைனைடுக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணுங்க, கார்பைல் அமீன் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஐயூபேக் சிஸ்டம் வந்து எதுங்க, எத்தில் கார்பைல் அமீன். சரிங்களா, எத்தில் கார்பைல் அமீன். அப்போ வந்து எதுங்க என்ன குரூப் இருக்கோ, NC கூட நமக்கு என்ன அல்கைல் குரூப் இருக்கோ அந்த அல்கைல் குரூப் நேமை சொல்லிக்கிட்டு ஐசோசைனைடுனா அது வந்து எதுங்க காமன் நேம்ங்க. கார்பைல் அமீன் சொன்னால் அது வந்து எதுங்க ஐயூபேக் நேமு. அப்போ இதுக்கு என்ன பேருங்க, CH3CH2NC காமன் நேம் என்னதுங்க, எத்தில் ஐசோசைனைடு. ஐயூபேக் சிஸ்டம் எதுங்க, எத்தில் கார்பைல் அமீன். அடுத்து இன்னொன்று பாருங்கள், CH3CH2NC. அப்போ நம்பர் ஆஃப் கார்பனேட்டை நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ இது வந்து எதுங்க ப்ரொப்பைல் குரூப். அப்போ ப்ரொப்பைல் ஐசோசைனைடு. காமன் நேம் சொல்கிறப்ப இதுங்க ஐசோசைனைடு ஆட் பண்ணும். அப்போ இதுங்க 3 கார்பன் இருக்கனால அது அல்கைல் நேம் எதுங்க ப்ரொப்பைல். அப்போ ப்ரொப்பைல் ஐசோசைனைடு. இது ஐயூபேக் சிஸ்டம் சொல்லணும், அதுங்க ப்ரொப்பைல் கார்பைல் அமீன். ப்ரொப்பைல் ஐசோசைனைடு அப்படின்னு சேர்த்தோம்னா அதுங்க காமன் நேம். ஃபஸ்ட்டு நம்ம தான் எழுதியிருக்கோம். காமன் நேம் சொல்கிறப்ப என்னதுங்க ஐசோசைனைடு. அல்கைல் குரூப்போட என்ன ஆட் பண்ணுங்க, ஐசோசைனைடு ஆட் பண்ணும். ஐயூபேக் நேமாக இருந்துச்சுன்னா இதுங்க அல்கைல் குரூப்போட கார்பைல் அமீனை ஆட் பண்ணும். இப்போ அதே தான் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் கார்பனேட் 3 அப்படின்னாலும் அது வந்து அல்கைல் குரூப்புங்க ப்ரொப்பைல், அதோட ஐசோசைனைடு சேர்த்தணும். அப்போ ப்ரொப்பைல் ஐசோசைனைடு. சரிங்களா, இப்போ ஐயூபேக் நேமில் பார்த்தீங்கன்னா அப்போ ஐசோசைனைடுக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணுங்க, கார்பைல் அமீன் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பைலுங்க கார்பைல் அமீன். இப்போ ப்ரொப்பைல் கார்பைல் அமீன். சரிங்களா, ப்ரொப்பைல் கார்பைல் அமீன். தென் C6H5NC. C6H5 அப்படிங்கிறதுங்க ஃபினைல் குரூப்புங்க. சரிங்களா, C6H5ங்கிறது என்னங்க ஃபினைல் குரூப்பு. இப்போ இப்போ என்னதுங்க NC அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், காமன் நேமில் ஐசோசைனைடுன்னு சொல்லணும். அப்போ ஃபினைல் ஐசோசைனைடு.
சரிங்களா. ஃபினைல் ஐசோசைனைடு. அப்போ இதுக்கு ஐயூபேக் சிஸ்டம் வந்து எதுங்க, கார்பைலமீன் நம்ம ஆட் பண்ணுவோம் ஐசோசைனைடுக்கு பதிலாக. அப்போ ஃபினைல் கார்பைலமீன், ஃபினைல் கார்பைலமீன். அப்போ வந்து எதுங்க, காமன் நேமுக்கு என்ன நம்ம சொல்லுங்க, ஐயூபேக் நேமுக்கு என்ன சொல்லணும், சிம்பிளாக தாங்க. அல்கைல் குரூப்போட நம்ம என்ன பண்ணுங்க, ஐசோசைனைடு ஆட் பண்ணோம்னா அது காமன் நேமு. அல்கைல் குரூப்போட நம்ம வந்து கார்பைலமீன் ஆட் பண்ணோம்னா அது ஐயூபேக் நேம். சரிதானே. பாருங்கள், CH3NCக்கு எதுங்க, மெத்தில் ஐசோசைனைடுங்க. ஐயூபேக் சிஸ்டம் மெத்தில் கார்பைலமீன். CH3CH2NCக்கு காமன் நேம் எதுங்க, எத்தில் ஐசோசைனைடு. ஐயூபேக் நேம் என்னங்க, எத்தில் கார்பைலமீன். CH3CH2CH2NC, அதாவது இதுங்க 3 கார்பன் இருக்குது, அது காமன் நேம் எதுங்க, ப்ரொப்பைல் ஐசோசைனைடுங்க. ஐயூபேக் நேம் என்னங்க, ப்ரொப்பைல் கார்பைலமீன். C6H5NC ஃபினைல் குரூப்பு. அப்போ வந்து எதுங்க, ஃபினைல் ஐசோசைனைடு காமன் நேமுங்க. ஃபினைல் கார்பைலமீன்கிறது எதுங்க, ஐயூபேக் நேம். சரியா. அப்போ இது வந்து எதுங்க, எப்படி வந்து நம்ம வந்து அல்கைல் ஐசோசைனைடுக்கு நம்ம வந்து ஐயூபேக் நேம் வைக்கிறது, காமன் நேம் எப்படி வைக்கிறது நம்ம பார்த்தோம். தென் இதோட ப்ரிப்ரேஷன். சரிங்களா. எப்படி நம்ம வந்து ஐசோசைனைட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இதை பார்த்த ரியாக்ஷன் தான் ஃப்ரம் ப்ரைமரி அமீன்ஸ். அதாவது ப்ரைமரி அமீன் இதுங்க, ப்ரைமரி அமீன்ஸில் நம்ம வந்து கார்பைலமீன் ரியாக்ஷன் அதில் பார்த்துருப்போம். சரிங்களா. ஃப்ரம் ப்ரைமரி அமீன்ஸ் அந்த ரியாக்ஷன் வந்து எதுங்க, கார்பைலமீன் ரியாக்ஷன். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கார்பைலமீன் ரியாக்ஷனுக்கு இது மட்டும் தான் இன்வால்வ் ஆகுங்க, ப்ரைமரி அமீன் மட்டும்தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். சரிதானே. சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், மெத்திலமீன் எடுத்துக்கிட்டேன். CH3NH2. மெத்திலமீனை நம்ம என்ன பண்ணுறோங்க, குளோரோஃபார்ம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. மெத்திலமீனை குளோரோஃபார்மோட ட்ரீட் பண்ணுறங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, அதாவது மெத்தில் ஐசோசைனைடு CH3NC. நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம 3 பாண்ட் போட்டு எழுதணுன்றதே கிடையாது, CH3NCன்னு போட்டால் போதும். சரியா. அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, இந்த 3 பொட்டாசியம் 3 சீல் எடுத்துகிட்டு 3 KCலாம் நமக்கு வந்து வெளியே போயிடுது. சரியா. வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து எத்தனைங்க, 3 வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து வெளியே போகும். எத்தனை OH இருக்குங்க, இங்கே 3, இங்கே பாருங்கள், இங்கே 2 H, இங்கே ஒரு 3 H இருக்குது, 5, இங்கே ஒன்று 6 H இருக்கா. அப்போ 6 ஹைட்ரஜன்னா எத்தனைங்க, 6 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன். அப்போ 3 வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து எலிமினேட் ஆயிரும். சரிதானே. அப்போ மெத்தில் ஐசோசைனைடோட நமக்கு என்னென்ன பை ப்ராடக்ட் வருதுங்க, பொட்டாசியம் குளோரைடும் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது. அப்போ இந்த ரியாக்ஷன் தான் நமக்கு என்ன ரியாக்ஷனுங்க, கார்பைலமீன் ரியாக்ஷன். சரிதானே. கார்பைலமீன் ரியாக்ஷன். சரி, இது என்னதுங்க, அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன். இப்போ அரோமேட்டிக் பிரைமரி அமீன் கார்பைலமீன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும்னா அதுவும் இன்வால்வ் ஆகும். இப்போ அரோமேட்டிக் பிரைமரி அமீனுக்கு என்ன எக்ஸாம்பிளுங்க, அனிலீன். அனிலின் அதே தாங்க, இங்கே CH3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோங்க, C6H5. அப்போ C6H5NH2 இதான் வந்து எதுங்க, அனிலீன். அதே குளோரோஃபார்ம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் KOH, அதே மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்குது. இங்கே CH3க்கு பதிலாக இங்கே என்ன போடுறோங்க, C6H5 போடுறோம். சரியா. அப்போ ஃபினைல் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ அலிஃபேட்டிக் பிரைமரி அமீனாக இருந்தாலும் சரி, அரோமேட்டிக் பிரைமரி அமீனாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாங்க, ஐசோசைனைடை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா. என்ன பண்ணலாங்க, ஐசோசைனைடை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் நம்ம ஐயூபேக் நேம் சொல்லணும்னா என்னதுங்க, மெத்தில் கார்பைலமீன். அப்போ இதுக்கு என்ன நேமுங்க, ஃபினைல் கார்பைலமீன். சரிங்களா. அப்போ கார்பைலமீன் ரியாக்ஷனில் என்னதுங்க, பிரைமரி அமீன் மட்டும்தான் கார்பைலமீன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். நம்ம இதுங்க அமீனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம், அதே தான் இங்கே நமக்கு என்ன இருக்குங்க, ப்ரிப்ரேஷனில் நமக்கு இருக்குது. இப்போ போத் அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அமீன்ஸ் treated with chloroform in the presence of alcoholic KOH to form என்னதுங்க, அல்கைல் பிரைமரி அமீனா அதுங்க அல்கைல் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகும். அரைல் பிரைமரி அமீனா என்னதுங்க, அரைல் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, கார்பைலமீன் ஃபார்ம் ஆகுது ஆர் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகுது. சரியா. அப்போ இது வந்து அதுங்க, இது ஒரு ப்ரிப்ரேஷன். சரிங்களா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ரியாக்ஷன் தான். தென் ஃப்ரம் அல்கைல் ஹேலைட்ஸ். இப்போ அல்கைல் ஹேலைட்ஸ்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ அல்கைல் ஹேலைட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேங்க, இப்போ வந்து எத்தில் புரோமைடு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிதானே. என்ன எடுத்துக்கிறேங்க, எத்தில் புரோமைடு. அப்போ எத்தில் புரோமைடை நான் வந்து என்ன பண்ணுறேங்க, அதாவது சில்வர் சயனைடு நான் போடுறேன். சரிங்களா. எத்தில் புரோமைடு நான் என்ன பண்ணுறேங்க, சில்வர் சயனைடு. சரியா. இந்த எழுதுங்க, சில்வர் சயனைடு நான் போடுறேன். இதே நம்ம வந்து பொட்டாசியம் சயனைடு அல்லது சோடியம் சயனைடு போட்டோம்னா அங்கே நமக்கு என்னதுங்க, அல்கைல் சயனைடு ஃபார்ம் ஆயிரும். இதை நம்ம வந்து சயனைடு ப்ரிப்பரேஷனில் பார்த்துருப்போம். சில்வர் சயனைடுக்கு பதிலாக நம்ம வந்து எதுங்க, சோடியம் சயனைடோ அல்லது பொட்டாசியம் சயனைடோ நம்ம வந்து
போட்டோம்னா அங்கே நம்ம வந்து என்ன ஃபார்ம் ஆகுங்க, சைனைடு ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா கார்பன் நியூ பாண்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே நல்லா பார்த்துக்கோ, ஐசோசைனைடு வேணும்னா எத்தில் புரோமைடு எந்த வேணாலும் நம்ம வந்து ஹேலைடு எடுத்துக்கலாங்க, அல்கைல் ஹேலைடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சைனைடு வேணும்னா பொட்டாசியம் சைனைடு, சோடியம் சைனைடு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஐசோசைனைடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, சில்வர் சைனைடு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ எத்தில் புரோமைடு இஸ் ட்ரீட்டட் வித் சில்வர் சைனைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். சரியா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குதுங்க, ஐசோசைனைடு கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்குது, எத்தில் ஐசோசைனைடு கிடைக்குது. அதே சமயத்தில் சைனைடு நமக்கு எத்தில் சைனைடு ஃபார்ம் ஆகும். ஆனால் எத்தில் சைனைடு அப்படிங்கிறது அந்த இடத்துலங்க மைனர் ப்ராடக்டாக இருக்கும். சரிங்களா? எத்தில் சைனைடு மைனர் ப்ராடக்ட்டு. ஆனால் மேஜர் ப்ராடக்ட் என்னதுங்க, எத்தில் ஐசோசைனைடு தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட்டு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அல்கைல் ஹேலைடை சில்வர் சைனைடு போட்டோம்னா alkyl halide is treated with a silver cyanide in the presence of alcohol. அப்போ என்னவாகுதுங்க, எத்தில் ஐசோசைனைடு தான் ஃபார்ம் ஆகுது. இதுதான் மேஜர் ப்ராடக்ட்டு. இதில் சைனைடு ஃபார்ம் ஆகுதா, எத்தில் சைனைடு ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகும். அது வந்து எதுங்க, மைனர் ப்ராடக்ட். சரிங்களா? சரி தானே? அப்போ வந்து எதுங்க, அல்கைல் ஹேலைட்லேருந்து நம்ம வந்து அல்கைல் ஐசோசைனைடு வேணும்னா என்ன ட்ரீட் பண்ணுங்க, சில்வர் சைனைடை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இது ஒரு ப்ரிப்ரேஷன். அடுத்து ஃப்ரம் என் அல்கைல் ஃபார்மமைடு. என் அல்கைல் ஃபார்மமைடு அதாவது எதோடைங்க, பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு POCl3, பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு இன் பிரிடின். சரிதானே? பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு இன் பிரிடின் அதோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம். சரியா? இது என் அல்கைல் ஃபார்மமைடை நம்ம வந்து எதோட நான் வந்து ட்ரீட் பண்ணுறேங்க, அதாவது POCl3 அப்படிங்கிறது என்னதுங்க, அதாவது பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடில் இருக்கிற பிரிடின் அதோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம். சரியா? அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே பாருங்கள், இதுக்கு தான் என்ன பேருங்க, என் மெத்தில் ஃபார்மமைடு. ஃபார்மமைடுக்கு என்ன ஃபார்முலானா HCONH2. HCONH2 அப்படின்னா எதுங்க, ஃபார்மமைடு. அந்த NH2ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த NH2ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறோம், மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதனால தான் இதுக்கு என்ன நேம்ங்க, என் மெத்தில் ஃபார்மமைடு. சரிங்களா? என் மெத்தில் ஃபார்மமைடு. அப்போ எதோட நம்ம ட்ரீட் பண்ணுறோங்க, பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு இன் பிரிடின். சரிதானே? பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு இன் பிரிடின். இப்போ இது வந்து என்ன ஆகுதுங்க, இதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து எலிமினேட் ஆகிடுது. இந்த ஹெச் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குங்க, CH3NC மெத்தில் ஐசோசைனைடு நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ என் மெத்தில் ஃபார்மமைடை நம்ம POCl3 இன் பிரிடினோட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, மெத்தில் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகுது. இல்லைன்னா வந்துங்க மெத்தில் கார்பைலமீன் ஃபார்ம் ஆகுது. சரிதானே? இது மூணு தான் நமக்கு வந்து இதுங்க ப்ரிப்ரேஷன். ஆல்ரெடி நம்ம இந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? பிரைமரி அமீன்லேருந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்போ வந்து எதுங்க, இந்த அல்கைல் ஹேலைட்லேருந்து நம்ம வந்து எதுங்க சைனைடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அங்கே சைனைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போங்க, பொட்டாசியம் சைனைடு ஆர் சோடியம் சைனைடு யூஸ் பண்ணால் நமக்கு சைனைடு வந்து நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இதே சில்வர் சைனைடை ட்ரீட் பண்ணோம்னா இங்கே ஐசோசைனைடு நமக்கு மேஜர் ப்ராடக்ட்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல மாற்றி போட்டோம்னா தப்பாயிரும். சரியா? இதே என் அல்கைல் ஃபார்மமைடு அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், POCl3 பிரிடினோட ட்ரீட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து என்ன கிடைக்குங்க, மெத்தில் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகுது. நான் என் மெத்தில் ஃபார்மமைடு எடுத்துக்கிறேன். அப்போ மெத்தில் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகுது. சரியா? இது மூணு தான் நமக்கு எதுங்க, அதாவது ஐசோசைனைடு ப்ரிப்பரேஷன். இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கணும். சார் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இது வந்து கலர்லெஸ். சரிங்களா? தே ஆர் கலர்லெஸ். இது வந்து எதுங்க, ஹைலி நமக்கு வந்து என்ன சார் அப்படின்னா, அதாவது அன்பிளசன்ட் ஸ்மெல்லிங், அதாவது விரும்பத்தகாத மனமாக இருக்கும். சரியா? ப்ளசன்ட் ஸ்மெல்லிங்னா எதுங்க, அதாவது விரும்பத்தக்க மனமாக இருக்கும். ஆனால் இது வந்துங்க விரும்பத்தகாத மனம். சரிதானே? அதாவது ஹைலி அன்பிளசன்ட் ஸ்மெல்லிங் வாலடைல் லிக்விட் ஈஸியாக நமக்கு வந்து என்ன ஆயிருங்க, எவாப்ரேட் ஆகும். சரிதானே? ஆனால் இது வந்து எதுங்க, சைனைடை விட நமக்கு என்னதுங்க அதிக பாய்சனஸ். சரிங்களா? சைனைடை விட என்னதுங்க பாய்சனஸ் அதிகம். அதான் பாருங்கள், தே ஆர் கலர்லெஸ், highly unpleasant smelling volatile liquid and are much more poisonous than cyanide. cyanide விட என்னதுங்க அதிக பாய்சனஸ். எதுக்கு, ஐசோசைனைடுக்கு.
சரியா? சரி, இப்போ இதை வந்து சாலிபிலிட்டி நம்ம வந்து சொல்லுங்கள். சரியா? இப்போ வந்து சாலிபிலிட்டி நம்ம பார்க்குறப்ப they are only slightly soluble in water. They are only slightly soluble in water but soluble in organic solvents. வாட்டரில் வந்து எதுங்க கொஞ்சமாக தான் நமக்கு வந்து என்ன ஆகும், சாலிபிள் ஆகும். பட் வந்து எதுங்க ஆர்கானிக் சால்வெண்ட்டில் என்ன ஆகுங்க, கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சாலிபிள் ஆகும். சரியா? சரி, இப்போ இதோடைய போலார் நேச்சர் நம்ம வந்து சொல்லுங்க. சரிதானே? அதாவதுங்க தே ஆர் ரிலேட்டிவ்லி லெஸ் போலார் தேன் அல்கைல் சயனைட்ஸ். சரி, அல்கைல் சயனோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து எதுங்க போலரைசேஷன் வந்து எதுங்க கம்மியாக இருக்கும். தே ஆர் ரிலேட்டிவ்லி லெஸ் போலார் தேன் அல்கைல் சயனைட்ஸ். சரிங்களா? தேர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆர் லோயர் தேன் சயனைட்ஸ். சயனைடோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு என்னதுங்க மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் நமக்கு என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். சரிதானே? அதுக்கு என்ன ரீசன்னா இது வந்து எதுங்க போலார் நேச்சர் வந்து எதுங்க லோயஸ்ட்டாக இருக்கிறது தான் ரீசன். சரியா? இப்போ ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். தே ஆர் கலர்லெஸ், ஹைலி unpleasant smelling volatile liquid and are much more poisonous than cyanide. They are only slightly soluble in water but soluble in organic solvents. They are relatively less polar than alkyl cyanides. Their melting point and boiling points are lower than cyanides. சரிங்களா? lower than cyanides. சரியா? Then chemical properties. சரியா? இப்போ இதோட chemical properties மொத்தம் நமக்கு வந்து எதுங்க 4 மட்டும்தான் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ், ரிடக்ஷன், ஐசோமரைசேஷன், அடிஷன் ரியாக்ஷன். சரிங்களா? அதாவது ஹைட்ரலைஸ் பண்ணால் என்னவாகுது, ஐசோசைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் என்ன ஆகுது, சைனைடை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணியிருப்போம். இப்போ சைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு எதுங்க ஆசிட் கிடைக்கும். சரிங்களா? சைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு என்னதுங்க ஆசிட் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அல்கைல் ஐசோசைன் வந்து நமக்கு வந்து எதில் ஹைட்ரலைஸ் ஆகுதுன்னா பேஸால் நமக்கு வந்து ஹைட்ரலைஸ் ஆகாது. அங்கே நம்ம வந்து ஆசிட்டுக்கு பதிலாக இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் போட்டுருவோம். பேஸ் போட்டோம்னா நமக்கு என்னதுங்க பேஸ் ஹைட்ரலைசிஸ் நடக்காது. இதில் ஐசோசைனைடில் பேஸ் ஹைட்ரலைசிஸ் நமக்கு வந்து எதுங்க நடக்காது. அல்கைல் ஐசோசைனைட்ஸ் ஆர் நாட் ஹைட்ரலைஸ்டு பை அல்கலீஸ். சரியா? அல்கலினால் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுங்க ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் they are hydrolyzed with dilute mineral acid to give primary amines. சரிங்களா? primary amines and formic acid. சரிங்களா? இப்போ பாருங்கள் மெத்தில் ஐசோசைனைட் நம்ம எடுத்துக்கிட்டோம் CH3NC. இப்போ இதை ஹைட்ரலைஸ் பண்ணுறோம் H2O. எதுங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட்ஸ் லைக் எதுங்க டைலூட் ஆசிட் நம்ம போடணுங்க, டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் போடலாம், டைலூட் HCl போடலாம், எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுதுங்க பிரைமரி அமீனும் ஃபார்மிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகுது. சார் இங்கே பாருங்கள் 2 வாட்டர் மாலிகுல் போட்டிருக்கேன். இப்போ ஒரு வாட்டர் மாலிகுலில் பார்த்தீங்கன்னா இந்த 2 H2 இருக்கு இல்லையா, இந்த 2 H2 இந்த கார்பனுக்கு பதிலாக அதுங்க இங்கே H2 வந்து சேர்ந்துக்கும். அப்போ மெத்தில் அமீன் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? அப்போ மீதி இன்னும் என்ன இருக்குங்க 2 ஹைட்ரஜன் இருக்கும். எத்தனை இது இருக்குங்க 2 ஆக்சிஜன் இருக்கும். சரிங்களா? 4 ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குங்க 2 ஹைட்ரஜன் இருக்கும், 2 ஆக்சிஜன் இருக்கும், ஒரு கார்பன். அதுதான் வந்து எதுங்க 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் ஒரு கார்பன் என்னவா ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஃபார்மிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ மெத்தில் ஐசோசைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் மெத்திலமீன் கிடைக்கும். இதே வந்து மெத்தில் சைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா அங்கே நமக்கு எதுங்க அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். சரிதானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கைல் ஐசோசைனைட் என்ன ஆகுதுங்க அல்கைல் ஐசோசைனைட்ஸ் ஆர் நாட் ஹைட்ரலைஸ்டு பை அல்கலீஸ். அல்கலீஸால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. ஆசிட் வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஹைட்ரலைஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க பிரைமரி அமீனும் ஃபார்மிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். தென் ரிடக்ஷன். இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் மெத்தில் ஐசோசைனைட் நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா சோடியம் எத்தனால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நிக்கல் ஹைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. சரிங்களா? சோடியம் எத்தனால் ஆர் என்னதுங்க நிக்கல் ஹைட்ரஜன். சரிங்களா? நம்ம இதே வந்து சைனைடு எடுத்துக்கிட்டு சைனைடு நம்ம ரிடக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகுங்க. இங்கே நம்ம வந்து என்ன எடுத்துக்கிட்டோங்க ஐசோசைனைடு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஐசோசைனைடை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதுங்க செகண்டரி அமீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஐசோசைனைடை ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்குங்க செகண்டரி அமீன் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன் மெத்தில் ஐசோசைனைடு CH3NC. ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க சோடியம் எத்தனால் ஆர் என்னதுங்க நிக்கல் ஹைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க டை
மெத்தில் அமீன் ஃபார்ம் ஆகுது. CH3 NH CH3. அப்போ வந்து எதுங்க அமீனில் வந்து NH2 அப்படின்னா நமக்கு எதுங்க பிரைமரி அமீனுங்க, NH அப்படின்னா செகண்டரி அமீன், N அப்படின்னா நமக்கு என்னதுங்க ட்ரெஷரி அமீன். அப்போ இங்கே என்ன குரூப் இருக்குங்க NH இருக்குது, அதில் ரெண்டு சைடில் நமக்கு மெத்தில் குரூப் இருக்குங்க. அப்போ இது வந்து எதுங்க செகண்டரி அமீன், என்ன நேமுங்க டை மெத்தில் அமீன். அப்போ ஐசோசைனைடை ரெடியூஸ் பண்ணால் செகண்டரி அமீன், அதாவது எதுங்க அதாவது செகண்டரி அமீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே சைனைடை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகுங்க பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகும். சரிதானே? தென் ஐசோமரைசேஷன். இப்போ ஐசோமரைசேஷனில் என்ன ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஐசோசைனைடை நான் வந்து என்ன பண்ணுறேன் 250 டிகிரி செல்சியஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஹீட் பண்ணுறேன். அப்படி ஹீட் பண்ணுறப்ப அப்போ வந்து என்ன ஆகுதுங்க இந்த மாதிரி என்னது, அதாவது சைனைடினுடைய ஐசோமரிக் ஃபார்ம் தான் நமக்கு என்னதுங்க ஐசோசைனைடு. அப்போ ஐசோசைனைடை நான் என்ன பண்ணுறேன் ஹீட் பண்ணுறேன். அப்படி ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்னங்க சைனைடு ஃபார்ம் ஆகும். சரிதானே? அப்போ ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க சைனைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இது அப்படியே நமக்கு வந்து ஹீட் ஐசோசைனைடை ஹீட் பண்ணோம்னா மறுபடியும் நமக்கு என்னவா ஃபார்ம் ஆயிருங்க, அதாவது சைனைடாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சரிதானே? when alkyl isocyanate and heated at 250 degrees Celsius they change into the more stable isomeric cyanide. சரிங்களா? more stable isomeric cyanide, அதாவது வந்து எதுங்க சைனைடை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணிடும். சரியா? ஐசோசைனைடு என்னவா மாறிடுங்க சைனைடாக நமக்கு மாறிடும். தென் அடிஷன் ரியாக்ஷன். சரியா? இப்போ அடிஷன் ரியாக்ஷனில் நம்ம வந்து எது அப்படின்னா எதோட நம்ம வந்து அடிஷன் ரியாக்ஷன் ஹாலஜன், சல்ஃபரு, ஆக்சிஜன், சரிங்களா, இதெல்லாம் நம்ம வந்து போட்டோம்னா அப்படியே நமக்கு என்ன ஆயிருங்க அப்படியே ஆட் ஆயிடுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ஜென்ரலாக நான் எடுத்துட்டேன் அல்கைல் ஐசோசைனைடு எடுத்துக்கிட்டேன். அப்போ அல்கைல் ஐசோசைனைடை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் ஹேலஜன் X2 அப்படிங்கிறது எதுங்க இந்த இடத்துல ஹேலஜன். ஹேலஜனோட நான் ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்ட் நமக்கு வந்து பிரேக் ஆகி என்ன ஆகுதுங்க டபுள் பாண்ட் ஆகி ரெண்டு எக்ஸுமே நம்ம ஹேலஜனுமே நமக்கு என்ன ஆகுதுங்க இங்கே அப்படியே சேர்ந்துக்குது. சரியா? ஆர் N ட்ரிபிள் பாண்ட் C ப்ளஸ் X2 ஆர் N இந்த ட்ரிபிள் பாண்ட் நமக்கு என்னவா மாறிடுங்க டபுள் பாண்டாக மாறி அந்த கார்பனோட வந்து எதுங்க ரெண்டு ஹேலஜனுமே நமக்கு வந்து என்ன ஆயிருங்க ஆட் ஆகிக்குது. சரியா? அப்போ பாருங்கள், இதே ஜென்ரலாக நான் வந்து எதுங்க RNC எடுத்துக்கினேன், சல்ஃபர் சேர்த்துக்கினேன். அப்போ எதுங்க இந்த ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகிக்குங்க. அப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுங்க நம்ம சல்ஃபரோட நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. அப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா அல்கைல் ஐசோதயோசைனைட் ஃபார்ம் ஆகுது. அல்கைல் ஐசோதயோசைனைட் ஃபார்ம் ஆகுது. இதே ஆக்சிஜனோட நான் ட்ரீட் பண்ணுறேன். இங்கே வந்து என்னதுங்க அதாவது மெர்குரிக் ஆக்சைடு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்ன போட்டுக்கங்க ஓசோன் நான் வந்து போடுறேன். சரியா? அல்கைல் ஐசோசைனைடை வந்து என்ன பண்ணுறேங்க ஆக்சிஜனோட நான் ட்ரீட் பண்ணுறேங்க. அப்போ ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்னதுங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெர்குரிக் ஆக்சைடு ஆர் என்னதுங்க ஓசோன் போடுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா அல்கைல் ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுதுங்க அல்கைல் ஐசோசைனேட். சரிதானே? ஆர் N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. சரியா? இப்படி இருந்துச்சுன்னா ஐசோசைனேட்டுங்க. இந்த ஓக்கு பதிலாக S இருந்துச்சுன்னா ஐசோதயோசைனேட். சரியா? ஐசோதயோசைனேட்டு. இங்கே வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அல்கைல் ஐசோசைனேட். அப்போ என்ன ஆகுது அப்படியே அடிஷன் ரியாக்ஷன் தான் நமக்கு ஃபார்ம் ஆகுதுங்க. இந்த நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கு இருக்கிற அந்த ட்ரிபிள் பாண்டு என்னவா மாறுதுங்க டபுள் பாண்டாக மாறுக்குது. அடிஷனோட வர்றப்ப ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன ஆகுதுங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிக்குது. சரிதானே? இங்கே ரெண்டு ஹேலஜன் இருக்கனால ரெண்டுங்க ஒரு ஹேலஜன் ஒரு ஹேலஜனோடய சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ இதுதான் வந்து எதுங்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆகுது ஆசிட் ஹைட்ரலைசிஸ் மட்டும் தான் நடக்கும், அல்கலி ஹைட்ரலைசிஸ் நடக்காது. அப்படி ஹைட்ரலைஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஐசோசைனேட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க பிரைமரி அமீனாக ஃபார்ம் ஆகுது. ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு எதுங்க செகண்டரி அமீன் ஃபார்ம் ஆகுது. ஐசோமரைசேஷனில் 250 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க மெத்தில் சைனைடு ஃபார்ம் ஆகுது. அடிஷன் ரியாக்ஷனில் நமக்கு என்ன ஆகுதுங்க அந்த நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் அந்த ட்ரிபிள் பாண்டு நமக்கு என்னவா மாறுங்க டபுள் பாண்டாக மாறி என்ன ஃபார்ம் ஆகுதுங்க அடிஷன் ரியாக்ஷன் நமக்கு நடக்குது. சரியா? சரி, அடுத்து இப்போ வந்து யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட். இப்போ வந்து ஒவ்வொரு நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் நம்ம படித்தோங்க. நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அலிஃபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம், அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து அமீன்ஸ் பார்த்தோங்க. சரிங்களா? அப்புறம் டைசோனியம் சால்ட் பார்த்தோம். இப்போ சைனைடு ஐசோசைனைடு. இப்போ இது என்ன பண்ணுறோம் ஒவ்வொன்று யூசஸ் நம்ம பார்க்குறோம். சரிதானே? இப்போ நைட்ரோ ஆல்கைனோட யூசஸ் வந்து என்ன? சரியா? இப்போ நைட்ரோ ஆல்கைனோட யூசஸ் வந்ததுங்க. இப்போ நைட்ரோ மீத்தேன். சரிங்களா? இப்போ நைட்ரோ மீத்தேன் வந்து நைட்ரோ மீத்தேன் யூஸ்டு ஆஸ் ஃபியூவல் ஃபார் கார்ஸ்.
சரிங்களா. நைட்ரோமீத்தேன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுங்க, அதாவது காரில் வந்து நமக்கு வந்து என்னவா யூஸ் ஆகுதுங்க, ஃபியூவலாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. காரில் வந்து நமக்கு என்னவா யூஸ் ஆகுதுங்க, ஃபியூவலாக யூஸ் ஆகுது. இதே நைட்ரோமீத்தேன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாங்க, குளோரோபிக்ரின் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். குளோரோபிக்ரின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதாவது குளோரினோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம போட்டோம்னா அதில் இருக்கிற மெத்தில் குரூப்பில் இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே நமக்கு ரீப்ளேஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுங்க, குளோரோபிக்ரின் ஃபார்ம் ஆகும். சரியா. அப்போ CCl3NO2 இதுதான் வந்து குளோரோபிக்ரின். குளோரோபிக்ரின் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் இன்செக்டிசைட்ஸ். சரிங்களா. என்னவா யூஸ் ஆகுதுங்க, பூச்சிக்கொல்லியாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இன்செக்டிசைட்ஸுங்க பூச்சிக்கொல்லி. சரியா. இதே நைட்ரோ ஈத்தேன், இப்போ நைட்ரோ ஈத்தேன் எதுக்கு சார் நமக்கு வந்து யூஸ் ஆகுது, நைட்ரோ ஈத்தேன் இஸ் யூஸ்ட் ஆஸ் a ஃபியூவல் அடிட்டிவ். சரிங்களா. என்னவா யூஸ் ஆகுதுங்க, ஃபியூவல் அடிட்டிவ். சரி தானே. அதாவது ஃபியூவல் அடிட்டிவ் எதுங்க, அதோட நம்ம வந்து அடிஷ்னலாக சேர்க்கக்கூடிய பொருள் தான் வந்து எதுங்க ஃபியூவல் அடிட்டிவ். ஃபியூவலோட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தான் வந்து எதுங்க அடிட்டிவ் அப்படிமா. அப்போ நைட்ரோ ஈத்தேன் யூஸ்ட் ஆஸ் a ஃபியூவல் அடிட்டிவ் அண்ட் ப்ரிகாஷர் டு எக்ஸ்ப்ளோசிவ் and they are good solvents for polymers, cellulose, ester, synthetic rubber and dyes. சரியா. அப்போ வந்து என்னவாது, இது வந்து பல பாலிமர்ஸுக்கு நமக்கு என்னவா யூஸ் ஆகுதுங்க, அதாவது பாலிமர்ஸ், செல்லுலோஸ், எஸ்டர், சிந்தட்டிக் ரப்பர், டைஸ் இதுக்கெல்லாம் நமக்கு என்னவா யூஸ் ஆகுதுங்க, சால்வெண்ட்டாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. சரியா. அதே மாதிரியே வந்து இதுங்க வெடிக்கிறதுக்கு, அதாவது ப்ரிகாஷர் டு எக்ஸ்ப்ளோசிவ் அதுங்க வெடிக்கிறதுக்கு என்ன ஆகுதுங்க, தடுப்பானா நமக்கு வந்து பயன்படுது. அடுத்து 4% சொல்யூஷன் ஆஃப் எத்தில் நைட்ரைட் இன் ஆல்கஹால். சரியா. அது என்னன்னு நம்ம சொல்லுங்க, ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட்ரி. சரிங்களா. அது என்ன பேருங்க, வாட் இஸ் ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட்ரி அப்படின்னா, ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட்ரி அப்படிங்கிறதுங்க 4% சொல்யூஷன் ஆஃப் எத்தில் நைட்ரைட் இன் ஆல்கஹால். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுங்க, ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட்ரி. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எதுங்க டயூரிட்டிக் நமக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க. எதுங்க டயூரிட்டிக் நமக்கு யூஸ் ஆகுது. டயூரிட்டிக்னா எதுங்க, அதாவது யூரினை நமக்கு வந்து எதுங்க எக்ஸாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எதுங்க யூஸ் ஆகுது. எதுங்க, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் நைட்ரி. அந்த ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட்ரி அப்படிங்கிறது 4% சொல்யூஷன் ஆஃப் எத்தில் நைட்ரைட் இன் ஆல்கஹால். இது வந்து எதுங்க நைட்ரோ அல்கேன். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து நைட்ரோ மீத்தேனுங்க, செகண்ட் 2 வந்து எதுங்க நைட்ரோ ஈத்தேன். The nitrobenzene நமக்கு எதுக்கு சார் யூஸ் ஆகுது, nitrobenzene is used to produce lubricating oils in motor and machinery. சரியா. அதாவது உயவு பொருளாக நமக்கு வந்து பயன்படுது. சரி தானே. என்ன பயன்படுதுங்க, மோட்டார் மற்றும் இயந்திரங்களில் வந்து என்னவாங்க உயவு பொருள், லூப்ரிகேட்டிங்னா என்னதுங்க உயவு பொருளாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. எது நைட்ரோபென்சின். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில் இன் மோட்டார்ஸ் அண்ட் மிஷினரி. தென் இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ், ட்ரக்ஸ், பெஸ்டிசைட்ஸ், சிந்தட்டிக் ரப்பர்ஸ். சரிங்களா. அனிலின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், டிஎன்டி, டிஎன்பி. டிஎன்டின்னா என்னதுங்க ட்ரைநைட்ரோ டொலுவினுங்க, டிஎன்பி இது ட்ரைநைட்ரோ பென்சின். இது வந்து எதுங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுங்க, இந்த நைட்ரோ பென்சின் யூஸ் ஆகுது. தென் சைனைட்ஸ் அண்ட் ஐசோசைனைட்ஸ். இப்போ அல்கைல் சைனைடு வந்து நமக்கு வந்து எதுக்கு சார் யூஸ் ஆகுதுன்னா, அதாவது alkyl cyanides are important intermediate in the organic synthesis of larger number of compounds like acids, amides, ester, amines. இப்போ இந்த மாதிரி எஸ்டரு, அமீன்ஸு, ஆசிட்டு இதெல்லாம் நம்ம வந்து இந்த காம்பவுண்ட்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதில் வந்து இன்டர்மீடியட் காம்பவுண்டாக நமக்கு என்ன யூஸ் ஆகுதுங்க, இந்த அல்கைல் சைனைட் நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா. அப்போ அல்கைல் சைனைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியட் இன் த ஆர்கானிக் சிந்தசிஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆசிட், அமைட், எஸ்டர்ஸ், amines and etc. Then nitriles are used in the textile industry in the manufacture of nitrile rubber. சரிங்களா. என்னதுங்க nitriles are used in the textile industry. எதில் நமக்கு யூஸ் ஆகுதுங்க, அதாவது ஜவுளி தொழிலில் நமக்கு எது யூஸ் ஆகுதுங்க, இந்த நைட்ரைல்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுங்க, அதாவது நைட்ரைல் ரப்பரை நம்ம வந்து எதுங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரியா. நைட்ரைல் ரப்பரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எதுங்க இந்த நைட்ரைல்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுங்க, சால்வெண்ட்டாகவும் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. இந்த நைட்ரைல்ஸ் எதுவாகவும் யூஸ் ஆகுதுங்க, சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. பர்டிகுலரி எதுக்கு நமக்கு வந்து சால்வெண்ட்டாக அப்படின்னா, பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸில் தான் நமக்கு எதுங்க சால்வெண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகுது. இதுதான் வந்து எதுங்க சைனைடு, ஐசோசைனோட யூசஸ்.